உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தினுடைய நடுப்பகுதி, கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவாரில்லை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவாரில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எந்த அளவுக்கு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களோ தேவன் அதை கண்டேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் வடித்து கொண்டிருக்கிற கண்ணீர், அறைக்குள்ளே அழுது கொண்டிருக்கிற கண்ணீரை யாரும் பார்க்காமல் இருக்கலாம். பரலோக தேவன் அதை பார்க்கிற தகப்பனா இருக்கிறார். கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிற உங்களை தேற்றுவார் இல்லாதபடி நீ ஏன் அழுகிறாய் என்று ஒருவர் கூட உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாதபடி உங்க குடும்பத்துல நீங்க பார்க்கிற நபர், நீங்க பழகின நபர்கள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க கண்ணீரை நான் கண்டேன்னு சொல்றார். கண்ணீரை கண்டவர் உங்க கண்ணீருக்கு பதிலை கர்த்தர் கொடுக்க போகிறார். கண்ணீரை கண்டவர் உடைய கண்களிலிருந்து வருகிற கண்ணீரை கர்த்தர் துடைக்க போகிறார். உடைய பிள்ளையை நினைத்து நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்களா? அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை நினைத்து நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்களா? அல்லது பல இழப்புகளை நினைத்து நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்களா? அல்லது மனிதருடைய வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்களா? எதற்காக நீங்கள் அழுகிறீர்கள்? எதற்காக நீங்கள் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறீர்கள்? உங்க கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும், நீங்கள் சிந்துகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும், ஒவ்வொரு சொட்டுக்கும் ஆண்டவர் பலனையும் பதிலையும் கர்த்தர் கொடுக்க போகிறார். கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய கண்ணீரை பார்க்கிறார். பிரச்சனை நிமித்தம் கண்ணீர் வடிக்கிறீங்களா? அல்லது வேலை இல்லையே என்று கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்களா? எனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்களா? எதற்காக நீங்க வடிக்கிறீங்களோ கர்த்தருடைய கண்ணீரை துடைக்கிறார். உங்க அருகிலே அவர் நிற்கிறார். உங்களை தேற்றுவார். உங்களை ஒடுக்குகிறவர்களின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போடுவார். யார் உங்களை அழ வைக்கிறார்களோ, யார் உங்களை வேதனைப்படுத்துகிறார்களோ அவர்களை நிர்மூலமாக்குவார். உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவார். கண்ணீரை துடைத்து உங்களுக்கு வாக்கு கொடுத்து உங்களை பலப்படுத்துவார். உங்களை ஆண்டவர் மகிழ்ச்சியாய் கர்த்தர் நடத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் கண்ணீரை கண்டேன் என்று சொன்ன ஆண்டவர், உடைய பிள்ளைகள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் பார்க்கிற தெய்வம், கண்ணீரை துருத்தியிலே வைக்கிற தெய்வம், கண்ணீருக்கு பலனை கொடுக்கிற தெய்வம். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு கண்ணீருக்கு பதில் கொடும், கண்ணீருக்கு அற்புதம் செய்யும், கண்ணீரை துடைத்து அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.